ஸ்டார்ட் பண்றேன். இந்த பிளாட்ஃபார்ம் HiFiSpace.com born to change the world, இந்த உலகத்தையே மாத்தி அமைக்க பிறந்த தளம் அப்படின்னு அறிமுகமாயிருக்கு. ஏன் மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு 80-20 ரூல் அடிப்படையில மொத்த வளங்களும் 20% மக்கள்கிட்ட குவிஞ்சு இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம பார்க்கிறோம். இதுல எடுக்கப்பட்ட முயற்சி, மாற்றத்தை எடுக்கிறதுக்கான முயற்சி கடைசி வரை தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு, லாஸ்ட் மினிட் வரைக்கும். சோ இப்போ இதுக்கான ஒரு மாற்றம் நமக்கு ஒரு பெரும் சக்தி மூலமா மாற்றி அமைக்க முடியுங்கிற சாத்தியம் உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட சாத்தியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாற்றம். 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜி வந்தாச்சு. ஆனா இப்போதான் நாம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய பலம், முழு பலம் என்னன்னு நிரூபணமாகி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிற அந்த விஷயம், அது மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பல்வேறு துறைகள்ல. நாம பார்க்கக்கூடிய ஒரு துறை என்னன்னா டெஃபின்னு சொல்லக்கூடிய துறை, டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ். அப்ப நம்முடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த துறைக்குள்ள தனித்தனி ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாகிற ஆப்பர்ச்சுனிட்டி உருவாயிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு ஒரு ஃபார்முலா மாற்றி அமைக்கப்படுது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா. அது என்ன சார் கிரவுட் ஃபண்டிங், அது புதுசா இருக்குன்னு கேட்கிறவங்க கூகுள்ல போயிட்டு நீங்க கிரவுட் ஃபண்டிங் இன் இந்தியா, நீங்க இந்தியாவை சேர்ந்தவரா இருந்தா கிரவுட் ஃபண்டிங் இன் இந்தியான்னு அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரவுட் ஃபண்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு செயல், இந்தியாவுக்குள்ள லீகலா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துறாங்க, மெடிக்கல் ஆகட்டும், இன்னும் வந்து பிசினஸ் ஆகட்டும், ஒரு சினிமா மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணக்கூடிய ஒரு செயலாக கிரவுட் ஃபண்டிங் இருக்கு. இத தமிழ்ல திரள் நிதி திரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம், இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்குள்ள நம்ம ருபி பயன்படுத்துறோம், ருபி மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்திய எல்லைக்குட்பட்டு, இந்தியத்தோடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இது நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸ்ங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அப்ப இந்த ஒரு விஷயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில, அதாவது ப்ரோக்ராம், ஒரு திட்டத்தின் அடிப்படையை வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமாக மாற்றி அமைக்கப்படுது. அப்படி மாற்றி அமைக்கப்பட்ட அந்த திட்டம் செயல்படுத்தும் போது கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸை நாம டீசென்ட்ரலைஸ்டா செய்ய முடியும். டிஜிட்டல் மணியை பயன்படுத்தும் போது அது எல்லைகள் தாண்டி மக்கள் அனைவரையும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இன்னைக்கு ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு. அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பயன்பட போகுது அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சோஷியல் என்டர்பிரினர்ஸ் உடைய அஃபிலியேட் சிஸ்டமா இது உருவாயிருக்கு. அஃபிலியேட் சிஸ்டம்னா என்ன சார், இது புது வார்த்தையா இருக்கா? இல்ல, பல காலங்களா தொடர்ந்து இந்த அஃபிலியேட் சிஸ்டம் செயல்பாட்டுல இருக்கு. அமேசான் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் அஃபிலியேட் சிஸ்டம் பயன்படுத்தி நிறைய இன்டர்நெட் வழியா தங்களுடைய பொருட்களையும் சர்வீசஸையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த இன்டர்நெட் பேஸ் பண்ணி, ஆன்லைன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங். சோ அந்த வகையில இங்க இந்த பிளாட்ஃபார்மை பத்தி இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்லைன் செயல்முறை தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் சிஸ்டம். இந்த அஃபிலியேட் சிஸ்டம் நாம எப்படி இங்க பயன்படுத்துறோம், இதை எப்படி பயன்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்கு. கம்யூனிட்டினா என்னங்க? மக்களுடைய ஒற்றுமை மூலமா அவங்கள அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. வேர்ல்டு வைடு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு மனிதநேயமிக்க மக்களாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல உருவாயிருக்கு. அப்ப அதை எப்படி சாத்தியமாக மாத்த முடியும் அப்படின்னா, கிரவுட் ஃபண்டிங் செயல் மூலமா மக்களுக்கு தேவையான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு டிஜிட்டல் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிராமத்துல கூட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சாதாரண டீ கடையில கூட இன்னைக்கு நம்ம வந்து QR கோட ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட டிஜிட்டல் வாழ்க்கையில இந்த டிஜிட்டல் பணம் என்பது சாதாரணமான மாற்றம் அல்ல, மிகப்பெரிய மாற்றம். அப்போ டிஜிட்டலா பணம் மாறும்போது அதை செக்யூரா பயன்படுத்தணும், பாதுகாப்பா பயன்படுத்தணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக் செயின் டெக்னாலஜி உள்ள வருது. அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை ஒரு செக்யூரபிளான தன்மை. அப்ப அதை இங்க என்ன பயன்படுத்துறோம்? டிஜிட்டல் உலகத்துக்கு நாம டிஜிட்டல் பணத்தை உலகம் முழுவதும் ஒரே மாதிரி செயல்படக்கூடிய பணத்தை நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு பேரு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவோம். இந்த கிரிப்டோ கரன்சில நாம யூஸ் பண்றது பல வகையான கரன்சி இருக்குது, அதெல்லாம் நமக்கு இல்ல. இங்க
ஒரு ஸ்டேபிளான யூஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய காயின் நம்ம யூஸ் பண்றோம், கரன்சி யூஸ் பண்றோம். இந்த கரன்சி பிஓஎல், அதாவது பாலிகன் அப்படிங்கிற நெட்வொர்க்ல இது வேலை செய்யுது. சோ இந்த அளவுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரைட், இது ஒரு கிரவுட் ஃபண்டிங் ப்ராசஸ். இதை வந்து டிஜிட்டல் பணத்தை வச்சு நம்ம மக்கள் அனைவரும் மனம் இருக்கிறவங்க இதுக்குள்ள டோனராக, டொனேஷன் கொடுக்கக்கூடிய நன்கொடையாளர்களாக இங்க இணையறாங்க. அப்படி இணையறது மூலமா இந்த பிளாட்ஃபார்மோட தன்மை எப்படி செயல்படுது, இந்த பிளாட்ஃபார்மோட தன்மை என்னன்னு நம்ம பார்க்கும்போது இங்க எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. என்ன கமிட்மெண்ட் இல்லைன்னு பார்க்கலாம். இது ஒரு உலக பொருளாதார வலுவூட்டல் இயக்கம். இது உலக பொருளாதார வலுவூட்டல் இயக்கம். பொருளாதாரத்துல யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும், இல்ல பொருளாதாரத்துல யாரு மேல வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாம யூனிட்டியாகவும், ஒற்றுமை மூலமாகவும், சமதர்மம் மூலமாகவும் எல்லாருக்கும் சரிசமமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்மோட நோக்கம். இது முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு ஒரு சிஸ்டம் வழியா உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி நோ கம்பெனி, நோ மிடில் மேன், நோ ஓனர், யாருமே கிடையாது. இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு சிஸ்டம். சோ அப்படி நீங்க பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். டிஜிட்டலா உங்க போனுக்குள்ள ஒரு ஏடிஎம் எந்திரம் இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஏடிஎம் எந்திரத்தோட தன்மை என்ன? உள்ள இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ல யாரு அவங்களுடைய அக்கவுண்ட்டை அக்சஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வேண்டிய தகவலை கொடுக்குது, அவங்களுக்கு தேவையான பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அது மட்டும்தான் அந்த ஏடிஎம் எந்திரத்தோடைய வேலை. அதே போல ஒரு டிஜிட்டல் எந்திரம் தான் ஹைஃபை ஸ்பேஸ். இது ஒரு டிஜிட்டல் எந்திரம். இந்த டிஜிட்டல் எந்திரம் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில ஒர்க் பண்ணுது. இங்க நோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், நோ பிசினஸ் மாடல், பையிங் செல்லிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எந்த விதமான முதலீடு நடவடிக்கையும் இங்க கிடையாது. மாசம் மாத சந்தா செலுத்தக்கூடிய அவசியம் இல்ல. இங்க எந்த விதமான சங்கங்களோ, மக்களோ, கூட்டமோ, கம்பெனியோ, பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு ஓனர்ஷிப்போ எதுவுமே கிடையாது. அப்படின்னா இது என்ன சார்? ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒற்றுமை, மக்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்துறது மூலமா கிரவுட் ஃபண்டிங்ன்ற அந்த செயலை டிஜிட்டலா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கிறது மட்டும்தான். அது மூலமா என்ன சாத்தியமாகும் அப்படின்னா, ஒன் வேர்ல்ட், ஒன் கம்யூனிட்டி, ஒன் ரிலிஜன், ஒன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற வகையில இது ஒரு டெக்னாலஜி மூவ்மெண்ட். ரைட், இதனால என்ன சார் சாத்தியப்படும்? இதனால என்ன சாத்தியப்படும் அப்படின்னா, சக காலத்துல இதே நேரத்துல நாம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல ஒரு சாரார், இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாரார் விண்வெளிக்கு சுற்றுலா போறாங்க. அதே நேரத்துல 20,000 குழந்தைகள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க, 20,000 குழந்தைகள் தினம் தினம் இறந்து போறாங்க அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம். இது யார் சொல்றாங்க தெரியுங்களா? யுனிசெப் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக அளவுல தான் ஒரு என்ஜிஓ அப்படின்ற மாடல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது. இப்ப இந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா, போர்களினாலையும் இயற்கை சீற்றங்கள்னாலையும் சில்ட்ரன்ஸ் வந்து தனித்து விடப்படுறாங்க. குழந்தைகள் வந்து தனித்து விடப்படுறாங்க. அவங்களுக்கான உணவு, அவங்கள வறுமையிலிருந்து காப்பாத்தி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கான அந்த ஃபண்ட் என்னன்னா டொனேஷனை கலெக்ட் பண்றதுதான். யாரு வில்லிங்கா இருக்காங்களோ அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ணி அவங்களோட அம்பாசிடரா வச்சு அதன் மூலமா இந்த செயல்களை எல்லாம் சாத்தியப்படுத்துறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நாம செய்யறதுக்கு முன் வர்றோமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்மளுக்கே துட்டு பட்ஜெட்டுங்க. மாசம் வர்ற வருமானமே பத்த மாட்டேது. நான் எங்க போய் ஹெல்ப் பண்றது? தனக்கு போகத்தான் தான தர்மம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மனதளவு தான் இருக்கு. செயல் அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஹைஃபை ஸ்பேஸ் உங்களுக்கு உதவி பண்ணுதுங்க. ஏன், எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி ரிச் பிகம் ரிச்சர். பணக்காரர்கள் பணக்காரர்களா தொடர்றாங்க. ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளா மாறுறாங்க. இதை மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்த கிரவுட் ஃபண்டிங் செயலை டெக்னாலஜி அடிப்படையில கொண்டு வரும்போது மக்கள் அனைவரும் டிஜிட்டலா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. அதன் மூலமா இந்த சிஸ்டம் எல்லாருக்குமே, அதாவது இதுல இணையக்கூடிய அனைவருக்குமே 100% டொனேஷன் கிரவுட் ஃபண்டிங் செயலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு வழி அமைப்பு உருவாகுது. இதன் மூலமா என்ன நடக்குதுன்னா, வறுமையை ஒழிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது இந்த சிஸ்டம். யாரையும் சார்ந்து இல்லை. இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படும். அன்லிமிட்டெட் பொசிஷன்ஸை உருவாக்குது இந்த பிளாக் செயின் மூலமாக, உங்க வேலட் வழியாக.
உங்க வேலெட் வழியா, அதாவது டிஜிட்டல் வேலெட் சர்வீசஸ் வந்து பிளாக் செயினை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கக்கூடிய போன் வழியாக நம்ம அந்த வேலெட்டை கிரியேட் பண்ணி அதை இந்த சிஸ்டமோட கனெக்ட் பண்ணும்போது அங்க உருவாகுற அந்த பொசிஷன்ஸ் அன்லிமிட்டடா உருவாகுது. அது மூலமா என்ன சார் நடக்குது? அன்லிமிட்டட் டொனேஷன் ஷேரிங் நடக்குது. அப்போ அதுக்கு நாம தகுதியா மாறுறதும், தொடர்ந்து இதுல ரிசீவிங் டொனேஷன் நமக்கு பெறக்கூடிய தகுதியை உருவாக்கிக்கிறதும், அதை சரியான நேரத்திலையும் நம்மளுடைய வேலெட்டுக்கு நேரடியா கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முழு செயலையும் இந்த ஹைஃபை ஒரு ஏஐ தளமாக இருந்து ஸ்பேஸ் லூப் அப்படிங்கிற ஒரு தன்மை வழியா நமக்கு இந்த ஷேரிங் ப்ராசஸ தொடர்ந்து செய்யுது 24 மணி நேரமும் 365 நாட்களும். இப்ப நம்ம இந்த தகவலை முழுமையா தெரிஞ்சாச்சு. ஓ, இப்படிதான் இந்த பிளாட்ஃபார்ம் இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹைஃபை ஸ்பேஸ் ஆஃபர்ஸ் அன்லிமிட்டட் ரியல் டைம் ஃபினான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, எல்லாருக்குமே பொருளாதாரத்துல பலம் உருவாகும் போது, அப்போ இந்த உலகம் மாற்றி அமைக்க முடியுமா, முடியாதா? முடியும் என்கிறது இந்த பிளாட்ஃபார்ம். எப்படின்னு பார்க்கலாங்களா? ஒரு ஷேரிங், ஒரு பிபிடி வழியாக உங்களுக்கு கொடுக்க போறோம். வெல்கம் டு ஹைஃபை ஸ்பேஸ். எஸ், இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே, நான் ஒரு முறை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஜூம் ஷேர். சோ இப்ப இந்த ஒரு 1 மினிட் வீடியோ பாருங்க. இதுல சொன்ன இந்த தகவல் முழுமையா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீடியோ பார்த்துட்டு தொடரலாமே. High Five Space is a movement of people helping people through 100% donation sharing, powered by a secure and intelligent Polygon blockchain algorithm. Our fully automated system runs on smart contracts with zero risk, no company, admin, or middleman involved. Your donations go directly to your private wallet, ensuring complete safety and security. With support for over 100 wallets, High Five Space makes it easy for anyone to make a difference. Our community is built on reciprocal donation sharing, fostering collaboration, cooperation, and shared responsibility. Everyone has something to contribute, and together we can create a greater impact. High Five Space also supports social responsibility through initiatives like Plant a Tree, plant or gift a tree today, and help make the world a greener place. By promoting environmental stewardship, we're contributing to a sustainable future for generations to come. High Five Space empowers individuals to become successful social entrepreneurs, offering opportunities to generate financial resources. Through collaboration and knowledge sharing, we address social challenges, support the needy, and uplift communities around the world. Join us in the High Five Space social responsibility movement to change lives, support those in need, and build a better, brighter future for everyone. Together we can change the world through unity, diversity, and equality. High Five Space, born to change the world by nurturing more social entrepreneurs. வாவ் வாவ் வாவ், கிரேட். ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்மா அப்படின்னு நீங்க வியக்க போறீங்க. இந்த பிளாட்ஃபார்மை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு ஹைஃபை ஸ்பேஸ், born டு சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த உலகத்தை மாத்த பிறந்த தளம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில ஒரு தனி மனிதனையும் குழுவா இருக்கக்கூடிய மக்களுடைய அமைப்பையும் இந்த சிஸ்டம் ஒரு ஃபண்ட் ரைசிங் செய்யக்கூடிய சிஸ்டமாக செயல்படுது. அடுத்த தலைமுறைக்கான இந்த சோஷியல் என்டர்பிரனர்ஸை உருவாக்குறதுக்கு இந்த அஃபிலியேட் சிஸ்டம் இன்டர்நெட் மூலமாக உலகம் முழுவதும் நாம இந்த சிஸ்டமை பயன்படுத்தி மக்களை இணைக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் www.highfispace.com. இந்த தளத்தோட ஒரு உண்மை தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டொனேஷன் பேஸ்டு கிரிப்டோ கிரௌட் ஃபண்டிங் சிஸ்டம். என்ன சார் இங்கிலீஷ்ல தசுபுசுங்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல நன்கொடைய பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த செயல் இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா, நன்கொடையை ஒருத்தருக்கு கொடுக்குறோம். அதாவது அன்பளிப்புன்னு சொல்லலாம், இல்ல நன்கொடைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு நாம மனமு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பணம். அந்த பணம் என்பது கொடுக்கக்கூடியவர் கிவர், அதாவது கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடையை கொடையாளி அப்படின்னு சொல்லலாம். அவரையே இந்த சிஸ்டம் என்னவா மாத்துதுன்னா, கொடுக்கக்கூடிய மனசு இருக்கிறவர்கிட்ட அதிகமா திருப்பி கொடுக்குது.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிஸ்டம் தான் இது. இது கொடுப்பவர்களை பரஸ்பர பெறுநர்களாக மாத்தக்கூடிய ஒரு அதிசயமான பிளாட்ஃபார்ம். உலகத்துல இந்த பிளாட்ஃபார்ம் வந்த உடனேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதன் மூலமா என்ன சார் நடக்குது? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஹேப்பியா மாறலாம். ஒவ்வொரு ஃபேமிலியும் ஹேப்பியா மாறலாம். ஒவ்வொரு சமுதாய மக்களும், கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களும் அவங்க ஹேப்பியா மாறுறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய தடைகள் உடைக்கப்படுது. பினான்சியல் பிரச்சனைகள் தீர்க்கப்படுது. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்குது இந்த பிளாட்ஃபார்ம். சோ இந்த பிளாட்ஃபார்ம் உண்மையிலேயே வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படிங்கிற அடிப்படையில செயல்படுது. இது எதன் மூலமாக நடக்குது? இதனுடைய தன்மை என்ன? ரெசிப்ரோக்கல் டொனேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய சிஸ்டம்ல கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் ஷேரிங்க அந்த டைம் லிமிட் அடிப்படையில், அதாவது டைம் ஸ்டாம்ப் அடிப்படையில பினான்சியலுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அந்த 1008 பிரச்சனைக்கும் மூல காரணம் என்ன? பணம் குறைவாக இருக்கிறது. ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங். நம்மளுக்கு வேலை வாய்ப்பும் குறைவு, அதே நேரத்துல விலைவாசியும் ஏற்றம். இன்கம் ஸ்டேபிளா இல்லாம இருக்கிறது. பத்தாக்குறைக்கு கடன் பிரச்சனை வேற. இதையே நினைச்சு நினைச்சு ஸ்ட்ரெஸ்ல நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நமக்கான மெடிக்கல் செலவுகள் ஒரு பக்கம் தலை தூக்கி அதிகமாகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம முழுமையா இயங்க முடியாம அரைகுறை மனிதர்களாகவே வாழ்ந்து இந்த பூமியை விட்டு போறோம். இதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைடரா இந்த பிளாட்ஃபார்ம் வந்திருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ஹைஃபை ஒரு கம்யூனிட்டியா நாம எல்லாரும் ஒன்றிணைகிறது மூலமா நான் ஏற்கனவே சொன்னபடி உலக பொருளாதார வலுவூட்டல் இயக்கமா நாம மாற முடியும். கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். இந்த பிளாட்ஃபார்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு. நீங்க ரெடியா? இன்னைக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையோட பேரு டீம் ஒர்க். டீம் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு செயின் மாதிரி சொல்லலாம். இந்த செயின் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா இருந்தாலும், செப்பரேட்டா இருந்தாலும், இந்த கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அருமையான ஒரு வடிவமைப்பை கொடுக்குது. ஒரு சாத்தியமான செயலை உருவாக்குது. அது மாதிரி தனித்தனி நபர்களாக நாம இருந்தாலும், நம்ம அனைவரும் சேர்ந்தாதான் ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்துல அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டா அது சம ஆதாயமா மாறும் அப்படிங்கிறது எல்லளவும் ஐயம் இல்ல. சோ வி பில்ட் டுகெதர், வி டொனேட் டுகெதர், வி டிரான்ஸ்ஃபார்ம் டுகெதர். இப்போ நமக்கு நாமளே உதவி செய்ய ரெடிங்க. யாரையுமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது என்ன? முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் ஆல்ரெடி பார்த்தது. இங்க எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. எந்த விதமான ட்ரேடிங்கோ, பையிங், செல்லிங்கோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஒரு அருமையான வாய்ப்பு. எந்த விதமான வித்ட்ரா பட்டனும் இங்க கிடையாது. எந்த பண ரிசீவிங்க்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 100% நன்கொடை பகிர்வு. இது ஒரு புரட்சி. ஃபண்ட் ரைசிங்னு செய்யக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு புரட்சி பிளாக் செயின் டெக்னாலஜி வழியா உருவாயிருக்கு. யாரு மனமுவந்து கொடுக்குறாங்களோ அவங்களையே பரஸ்பர பெறுநரா மாத்தி அமைக்குது இந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் hifiSpace.comங்கிறது ஒரு குழுவா இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கி கிரவுட் ஃபண்டிங் செயலை ஃபுல்லி ஆட்டோமேட்டடாவும் டீசென்ட்ரலைஸ்டாவும் மாத்தி அமைக்கிற செயல். இங்க பயன்படுத்தக்கூடிய அந்த டிஜிட்டல் பணம், கிரிப்டோ கரன்சி, யூஎஸ்டிடி தெத்தர் ஒரு ஸ்டேபிளான கரன்சி. இது பாலிகன் நெட்வொர்க்ல செயல்படுது. இங்க அட்மின் கிடையாது, கம்பெனி கிடையாது, மிடில்மேன் கிடையாது. 100% டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்கு. இப்பதான் பிக்சருக்குள்ள நம்ம வர்றோம். முக்கியமான கடமை இங்க இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த பிளாட்ஃபார்மை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. 300க்கும் அதிகமான வேலட் சர்வீசஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி வழியா இயங்கிக்கிட்டு இருக்கு. அது எங்க சார் இருக்கு? உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் வழியா நீங்க போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பொதுவா இங்க இருக்கக்கூடிய மேக்சிமம் மெம்பர்ஸ் யூஸ் பண்றது சேஃப்பால் அப்படிங்கிற வேலட். இந்த வேலட்டை நீங்க உருவாக்கும் போது நீங்களாவே உருவாக்க முடியும். அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஆனால் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய செயல் என்னன்னா, அங்க கொடுக்கக்கூடிய அந்த சீடு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 வார்த்தைகள். அந்த வேலட்டுக்கு எப்படி நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கோ, அதே மாதிரி இந்த சேஃப் பால்ங்கிற ஒவ்வொரு வேலட்டுக்கும் நாம மல்டிபிளா வேலட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு வேலட்டுக்கும் தனிப்பட்ட அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் இல்லாம அதுக்கு 12 வார்த்தை கொண்ட சீடு பிரேஸ்ன்ற விஷயம் இருக்கு. இத உங்களை அழைச்ச நண்பரை கேளுங்க. அந்த 12 சீடு பிரேஸ்ங்கிறத நீங்க தயவு செஞ்சு எழுதி வைக்கணுங்கிறது இங்க இருக்கக்கூடிய குறிப்பு. மனதுல நல்லபடியா வாங்கிக்கோங்க. நீங்க கத்துக்கிட்டீங்க. இத உங்களுடைய டைரக்ட் மெம்பருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. சோ அப்ப இது என்ன சார் சொன்னோம்? இது வந்து ஒரு பிரைவேட் வேலட். இது உங்களுக்கு முழுமையாக சொந்தமாக இருக்கக்கூடிய பிரைவேட் வேலட். உங்களால மட்டுமே இது இயக்கப்படும். ரைட்டுங்களா? அப்ப இந்த வேலட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்டெப் ஆரம்பிக்குது. ஸ்டெப் 1 என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு
நன்கொடையாளராக உள்ள வர்றீங்க. இந்த நன்கொடையாளர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த தளத்துக்கு நீங்க உங்களுடைய நன்கொடைய உங்க வேலெட் வழியா கொடுக்குறீங்க. நன்கொடை என்ன? 50 USDT, $50 பொருத்தமான அந்த USDT-ய ஜோ டாப்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். உங்க பையில இருந்து, உங்க பாக்கெட்ல இருந்து ஒரே ஒரு முறை இந்த நன்கொடைய நீங்க இந்த உங்களுடைய வேலெட் வழியா கொடுக்குறீங்க. இந்த சிஸ்டம்க்கு பரஸ்பர பெறுநரா மாறுறீங்க. அவரை என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ் டோனர்னு சொல்லுவோம். இந்த பரஸ்பர பெறுநருக்கு. இங்க அவருக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மைய கடமைன்னு சொல்லலாம். அந்த கடமை எங்க இருக்குன்னா, அவருக்கு அந்த அஃபிலியேட் சிஸ்டம அவர் பயன்படுத்தக்கூடிய தன்மை, அவருடைய இன்வைட் லிங்க் உருவாகும். அந்த இன்வைட் லிங்க பயன்படுத்தி சக நண்பர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, அவங்க எல்லாருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம அறிவிக்கிறது தான். சொல்றது தான். ஷேர் பண்றது தான் இங்க இருக்கக்கூடிய வேலை. அப்போ அந்த கடமைய சரியா செய்யும்போது, நாம ஸ்பேஸ் ஒன்னுல ஒரு கடமைய செய்யக்கூடிய காரியதரிசியா நாம இங்க இருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய பரிசு நமக்கு கிடைக்குது. அந்த பரிசு என்னன்னு பார்க்கலாங்களா? ஒரு பரிசு நம்மளுடைய ஏஐ நமக்கு சப்போர்ட்டிவா வாழ்நாள் முழுவதும் செயல்படுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வயசே ஆகாது. 24 மணி நேரமும் 365 நாளும் நம்ம வேலெட்டுக்காக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாம ஸ்பேஸ் ஒன்ல வேலை செய்றோம். நம்மளுடைய மற்ற பங்கு, அதாவது 10% நம்மளுடைய வொர்க்கு, 90% வேலைய இந்த ஏஐ வசம் ஒப்படைச்சிடுறோம். அப்ப அந்த ஏஐ என்னெல்லாம் பாக்குது அப்படின்னா, இந்த 5 தளங்கள்ல ஸ்பேஸ் ஒன்னுல நம்ம என்ன கடமைய செய்யறோமோ, அந்த கடமைய சிறப்பா வழிநடத்தி ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் தொடர்ந்து 5 மடங்குகள் அதிகமான ரிசீவிங்க நமக்கு கொடுக்குது. அதே நேரத்துல மல்டிபிளா ஃப்ரீயா அப்கிரேட் ப்ராசஸையும் ஃப்ரீ ரீஎன்ட்ரி ப்ராசஸையும் உருவாக்கி அந்தந்த டைம்ல நமக்கு ரிசீவிங் டொனேஷனை வேலெட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை கச்சிதமா பாக்குது இந்த ஏஐ. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு இடத்துலயும் ஸ்டார்டர் டொனேஷன் சொல்லுவோம். இப்ப ஸ்பேஸ் ஒன்னை பொறுத்தளவுல $50 ஸ்டார்டர் டொனேஷன். அதே மாதிரி ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் நமக்கு எந்த வேலையுமே இல்ல, நமக்கு எந்த கடமையும் இல்ல. ஆனா முழுக்க முழுக்க நமக்காக அந்த கடமையை ஸ்டார்டர் டொனேஷன் கொடுக்கக்கூடிய கடமையை இந்த ஏஐ பாக்குது. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஒரு டீம் பில்டராகவும் அது செயல்படுது. அப்போ ஸ்பேஸ் 2ல $250 டொனேஷனாக நாம கொடுக்கிறோம். ஆனா நமக்காக இந்த ஸ்பேஸ் லூப் அதை உருவாக்கி கொடுக்குது. நம்ம கையில இருந்து கொடுக்கல, ஸ்பேஸ் லூப் உருவாக்கி கொடுக்குது. ஸ்பேஸ் 3ல $1250, ஸ்பேஸ் 4ல $6250, ஸ்பேஸ் 5ல $31250. இந்த பணம் எல்லாமே இந்த ஸ்டார்டர் டொனேஷனை ஸ்பேஸ் லூப்பே உருவாக்கி நமக்காக அப்கிரேட் ப்ராசஸ உருவாக்குது. அப்போ இங்க அது மட்டுமல்ல, ஸ்பேஸ் 2 டு ஸ்பேஸ் 5 டீம் பில்டரா செயல்படுதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த டீம் எங்க இருந்து வருவாங்க? யாரெல்லாம் ஸ்பேஸ் 1ல குவாலிஃபை ஆகி ஸ்பேஸ் 2க்கு வராங்களோ, அந்த வேலெட்டோட டிராவல்ல குளோபல் கம்யூனிட்டி, உலகம் முழுவதும் ஆட்டோமேட்டட் பவர் லைன் மூவ்மெண்டா இங்க உருவாகுது. அப்ப ஸ்பேஸ் 2 டு ஸ்பேஸ் 5 உலக மக்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய இடமா மாறும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. 5 மடங்கு அதிகமாக ரிசீவிங் டொனேஷன் ஸ்பேஸ் 2ல கிடைக்குது. ஸ்பேஸ் 3ல அதை விட 5 மடங்கு அதிகமா கிடைக்குது. இது மாதிரி 5 மடங்குகள் அதிகமா கிடைக்கக்கூடிய ரிசீவிங் டொனேஷனை கொடுக்குது. ரைட்? இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. இனிமேல் தான் திட்ட விளக்கம் இருக்கு. இப்ப இந்த திட்டம் எப்படி செயல்படுது? $50 கொடுக்கக்கூடிய ஒரு ஷேரிங்கும் ஒரு நன்கொடையும் 100% கணக்கிட்டால் அந்த 100%த்துல 20% யாரு உங்களை இன்வைட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள அழைக்கிறாரோ அவரோட இன்வைட் லிங்க் வழியா நீங்க இணைஞ்சிருக்கீங்க. அந்த நபருக்கு 20% இன்வைட் டொனேஷனாக அவருடைய வேலெட்டுக்கு நேரடியா போய் சேர்ந்துருது. மீதி 80% மேட்ரிக்ஸ் டொனேஷனாக யாரெல்லாம் இந்த கம்யூனிட்டி மெம்பரா இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு ஷேரிங்கா இந்த 80% மேட்ரிக்ஸ் டொனேஷன் அமையுது. ஆக மொத்தம் 100%மும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கே ஷேர் ஆகுறதுனால இது ஒரு 100% டீசென்ட்ரலைஸ்டா அந்தந்த வேலெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருது. இப்போ என்ன கடமை? இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க இந்த அஃபிலியேட் சிஸ்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா அன்லிமிட்டெட் ரிசீவிங் டொனேஷனை உருவாக்க முடியும், சேகரிக்க முடியும். அது மூலமா இந்த கிடைக்கக்கூடிய USDT அப்படின்ற கிரிப்டோ கரன்சி ஒரு டிஜிட்டல் அசெட், கண்ணுக்கு தெரியாத ஒரு சொத்தை நீங்க சேகரிக்கிறீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா இருக்கணும்? வெளியில 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்து செயல்படக்கூடிய அந்த தொழிற்சாலைகள்ல அல்லது ஒரு பிசினஸ்ல ரிட்டர்ன்ஸா பார்க்கக்கூடிய மாதம் அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வருதுங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்துறை. அதனுடைய பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. ஆனா இந்த சிஸ்டம வீட்டுல உட்கார்ந்துகிட்டே அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல இருந்துகிட்டே அல்லது உலகத்துல எந்த மூலையில இருந்துட்டுனாலும் இந்த ப்ராசஸ நீங்க அஃபிலியேட் சிஸ்டம் ரொம்ப எளிமையா செய்ய முடியும். ஒரு ரெஃபரல் லிங்க் அனுப்பி
உங்களுடைய நேரடி உறுப்பினரை இணைக்கும் போது உங்களுக்கு 20% ரியல் டைம் யூஎஸ்டிடி ஷேரிங் உங்களுடைய வேலெட்டுக்குள்ள நேரடியா வந்து சேர்ந்துருது. அது ஒரு டிஜிட்டல் அசெட். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அடிப்படையில் செயல்படுறதுனால ஒரு மேஜிக் உருவாகும். அந்த மேஜிக் என்னன்னா 20% இன்வைட் டொனேஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இன்வைட் லிங்க் யாரு கொடுத்து மக்களை இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அடிப்படையில் ரெண்டு விஷயம் இருக்கு. அப்கிரேட் ப்ராசஸும் ரீஎன்ட்ரி ப்ராசஸும். இது உள்ளேயே இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஒரு ஸ்டார்டர் ஐடி ஒரே ஒரு $50 கொடுத்து வந்திருக்கிற ஐடி 15 ஐடியா மல்டிப்ளை ஆகும் இந்த ப்ராசஸ்ல. 15ம் அதனுடைய பயணத்துல 15 × 15 ஒன்னொன்னும் 15 மல்டிப்ளை ஆகி 225 மாத்தி அமையும். அதே மாதிரி 225 ஐடியும் மறுபடியும் ஒன்னொன்னு 15 மல்டிப்ளை ஆகும் போது 3375 ஐடியாக மாற்றி அமைக்கப்படும். நீங்க உருவாக்குனது ஒரே ஒரு ஸ்டார்டர் ஐடி. இது அன்லிமிட்டடா ஒரு இன்ஃபினிட்டியா தொடர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஒரு அன்லிமிட்டட் ப்ராசஸ். சோ இந்த ப்ராசஸ் நமக்கு எப்படி உதவுது தெரியுங்களா? பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அடிப்படையில் உதவுது. இந்த பேஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்பேஸ் ஒன்னுல $50 கொடுத்து வரக்கூடிய ஒரு நபரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் அவர் ஆக்டிவ் டோனரா மாறின அதே சேம் டைம்ல $10, அதாவது 20% இன்வைட் டொனேஷன் உங்க வேலெட்டுக்குள்ள $10 யூஎஸ்டிடியாக வந்துடும். இதே 10 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 10 × 10 $100 வந்துடும். இன்னைக்கு நாம இன்டர்நெட் யுகத்துல இருக்கோம். ஒரே நேரத்துல 1000 பேருக்கு கூட இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படியே 1000 பேர் உங்க மூலமா அன்னைக்கே இணைகிறாங்க அப்படின்னா 1000 பேர் மூலமாக உங்களுக்கு 1000 × 10 $10,000 உருவாகும். இந்த மாதிரி ஒரு அசம்ஷன், இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் டொனேஷன் ஷேரிங்க கொடுக்கக்கூடியதான் இந்த தளம். ஸ்பேஸ் ஒன்ல மட்டும்தான் நம்ம கடமை. இந்த ஸ்பேஸ் ஒன்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே அடுத்து 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 ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5க்கு டிராவல் ஆவாங்க. நீங்க ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த நபர் ஸ்பேஸ் 2க்கு ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும்போது 250 யூஎஸ்டிடி அங்க ஸ்டார்டர் டொனேஷனா இந்த சிஸ்டமே அவருக்கு பதிலாக கொடுக்கும். ஆனா அவருடைய இன்வைட் லிங்க் கொடுத்து இணைச்சது யாரு? நீங்க தானே. அப்போ மறுபடியும் அந்த 20% இன்வைட் டொனேஷன் காம்பவுண்டிங்காக அதிகப்படியா 5 மடங்கு ரிசீவிங் டொனேஷனா உங்களுக்கு $50 ஸ்பேஸ் 2ல இருந்து இன்வைட் டொனேஷனா வந்து சேரும். ஒரு நபருக்கு $50னா நீங்க கொண்டு வந்திருக்கிற 100 பேருக்கு $5000 கிடைக்கும். இத இன்னும் அதிகப்படியாக போகும்போது அதனுடைய மல்டிப்ளிகேஷன் நீங்க எந்த அளவுக்கு இன்வைட் டொனேஷனை கொடுக்கக்கூடிய மக்களை இன்வைட் பண்ணி இணைக்கிறீங்களோ அதை பொறுத்து இது மிகப்பெரிய ஒரு ரிசீவிங் டொனேஷனாக மாறும். ஸ்பேஸ் 3 என்பது அதே நபர் ஸ்பேஸ் 3க்கு போகும்போது 5 மடங்கு அதிகமாக கொடுக்கிறாரு. ஸ்பேஸ் 4 போகும்போது அதை விட 5 மடங்காக இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் நம்மளுடைய செயல் எதுவுமே கிடையாது. நமக்கு எந்த கடமையும் கிடையாது. ஸ்பேஸ் 1 மட்டும்தான் நம்மளுடைய கடமை. சோ இந்த செயலை நம்ம தொடர்ந்து செய்வோம். அது மூலமா ஆக்டிவ் டோனரா இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய 2வது 80% எப்படி உருவாகுது? அது பேரு மேட்ரிக்ஸ் டொனேஷன். இந்த மேட்ரிக்ஸ் லெவல் என்னன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படி சொல்லலாம். மேட்ரிக்ஸ் ஷேரிங் லெவல் 1ல 5%, லெவல் 2ல 25%, லெவல் 3ல 50%. மேட்ரிக்ஸோட பொசிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இடையில யாரோ ஒருத்தர் சிஸ்டம் சைன் அவுட் பண்றாங்க. ஓகே, நிறைய செட்டிங்ல ஏதோ மாற்றம் எல்லாம் பண்றீங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், டிஸ்டர்பன்ஸ் ஆகாம பாத்துக்கலாம் ப்ளீஸ். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ல 5, 25, 50 இந்த 3 லெவலுக்குமான அந்த பர்சன்டேஜ் வந்து இது ஒரு 5 மேட்ரிக்ஸ் பிளானாக உருவாயிருக்கு. 5, 25, 125 3 லெவல்ல ஒரு ஃபோர்ஸ்ட் மேட்ரிக்ஸாக இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இது மூலமா பாத்தீங்கன்னா 80% மீதி இருக்கக்கூடிய $40 80% மக்களுக்கு அனைவருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுது. இந்த மேட்ரிக்ஸோட பொசிஷன்ஸ் 155 பொசிஷன். இந்த 155 பொசிஷன் வழியா என்ன நடக்குது? ஸ்பேஸ் 1 மேட்ரிக்ஸ்ல P2P டொனேஷனாக கிடைக்கக்கூடிய ப்ராசஸும் நம்மளுடைய இன்வைட் லிங்க் வழியா வரக்கூடிய அத்தனை ஐடிக்கும் ஷேர் ஆகுது. ஸ்பேஸ் 2 டு ஸ்பேஸ் 5 இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு பவர் லைன் மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இந்த ப்ராசஸை நம்ம ஸ்பேஸ் லூப் பாத்துக்குது. நமக்கு எந்த விதமான கடமையும் இல்லை. இப்ப இந்த மேட்ரிக்ஸ் டொனேஷன் எப்படி செயல்படுது? அன்லிமிட்டெட் பொசிஷன்ஸ், அன்லிமிட்டெட் டொனேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். 5 வேலட், 25 வேலட், 125 வேலட்னு 3 லெவல்ல உருவாகிற அந்த விஷயம் நமக்கு 80% ஷேரிங்காக கிடைக்குது. 80% ஷேரிங் மூலமாக நமக்கு வரக்கூடிய ப்ராசஸ் என்பது ஸ்பேஸ் 1 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸ்பேஸ் 1ல $50.
5% லெவல் 1ல 5 வேலட் வழியா $2.5 மேட்ரிக்ஸ் ஆக கிடைக்கும். நீங்க உங்களுடைய டைரக்ட் மெம்பர் வழியா நீங்க ரெஃபரல் லிங்க் வழியா கொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 பிளஸ் 2.5 கிடைக்கும். உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் வழியா கொண்டு வந்திருக்கிற ஐடி லெவல் 2ல வந்தா 10 பிளஸ் 12.5 கிடைக்கும். இதே மாதிரி தான் 10 பிளஸ் 25ங்கிறது 3வது லெவல். அப்ப என்ன நடக்குது? 20% இன்வைட் டொனேஷனும் 40% மேட்ரிக்ஸ் டொனேஷனும் அதாவது 80% மேட்ரிக்ஸ் டொனேஷனும் மொத்தமா $50 ஷேர் ஆயிருது. அப்ப இங்க யாருக்கிட்ட பணம் இருக்கு? மக்கள் அனைவருக்கிட்டும் இந்த பணம் என்பது ஷேர் ஆகுது. அப்ப எங்கேயுமே இந்த பணம் குவியறது இல்ல. யாருக்கிட்டையும் போய் குவியக்கூடிய ப்ராசஸ் இங்க இல்ல. அதன் மூலமா இந்த உலகத்தை சுபிக்ஷமா மாத்த முடியும். ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இந்த முழுமையான வேலையை நம்மளுக்கு ஒரு ஈகோ சிஸ்டமா இந்த செயல் 100% டொனேஷன் ஷேரிங்கா நடக்குது. ஏற்கனவே சொன்னபடி 155 பொசிஷன்ஸ் இங்க இருக்கு. அதுல ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு 50 பொசிஷன்ஸ்ல வரக்கூடிய ரெசிப்ரோக்கல் பொசிஷன்ஸ்ல வரக்கூடிய அந்த டொனேஷனை மக்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இங்க செய்யறதுக்கு ஒரு மாயாஜாலம் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. 105 பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மீதி இருக்கக்கூடிய 105 பொசிஷன்ஸ் ஷேரிங்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இந்த 50 பொசிஷன்ல வரக்கூடிய அந்த ஃபண்ட் ஒரு ரெசிப்ரோக்கல் கம்யூனிட்டி டொனேஷன் வழியா மாயாஜாலமா எப்படி மாறுது பாருங்க. 155ல ஒரு 32% இந்த டொனேஷன் பேக் டு த கம்யூனிட்டி எங்கிருந்து கொடுக்கப்பட்டதோ அங்கேயே மீண்டும் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்துல உங்களுடைய அந்த ஷேரிங் வந்து உங்களுடைய ஐடியாக மாற்றி அமைக்கப்படுது. அப்படி ஐடியா மல்டிப்ளையா ரீஎன்ட்ரி ஐடியா மாறிதான் இந்த சமுதாயத்துக்கு 32% அந்த டொனேஷன் பேக் கொடுக்கும்போது உங்களுடைய அந்த ரிசீவிங் டொனேஷன் இன்னும் மல்டிப்ளை என்று உருமாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது மூலமா உங்களுக்கு ரிசீவிங் டொனேஷனா அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அது மூலமா என்ன சார் சாத்தியமாகுது? டெப்ட் ஃப்ரீ லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், பினான்சியல் ஃப்ரீடம் இது எல்லாமே சாத்தியமாகும் இந்த பிளாட்ஃபார்ம் வழியா. அப்படி இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்போதான் நீங்க கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கீங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல இது ஒரு இதயம் மாதிரியான பகுதி. இப்போ இவ்வளவு நேரம் நீங்க கவனிக்கலைனாலும் இந்த ஒரு பிக்சரை நீங்க கிளியரா வாட்ச் பண்ணணும். அப்படிங்கிறது நீங்க, உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கு, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. கண்டிப்பா அதுக்கான ஒரு கடமையை நீங்க இங்க செய்யணும். எப்படி உங்களுக்கு தாகமும் தேவையும் இருக்கோ அதே போல தாகமும் தேவையும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 5 பேருக்கு இந்த வாய்ப்பை நீங்க உங்க ரெஃபரல் லிங்க் வழியா கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஒரே நாள்ல கொடுக்கலாம் அல்லது ஒரு 10 நாள் டைம் எடுத்து கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். லெவல் 1 ஒரு 10 நாள்ல நீங்க ஒரு 5 பேருக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்க. அதுக்கு ஜூம் சப்போர்ட் நிறைய கிடைக்குது இந்த குளோபல் சப்போர்ட் டீம் வழியா. உங்க ரெஃபரல் லிங்க்ல ஜாயின் பண்ண அந்த 5 பேர் வழியா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா டைரக்ட் இன்வைட் டொனேஷனா $10, 5 பேர் மூலமா $50 கிடைக்குது. மேட்ரிக்ஸ் டொனேஷனா முதல் லெவல்ல 5% $2.5 அது $12 கிடைக்குது. மொத்தமா $62 உங்களுக்கு கிடைச்சாச்சு. $50 டொனேஷன் கொடுத்திருக்கிறோம். இந்த சிஸ்டம்ல வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை டொனேஷன் கொடுத்து நம்மளுடைய பர்மனன்ட் பொசிஷன் வேலெட்டை உருவாக்கிடுறோம். அந்த பர்மனன்ட் பொசிஷன் வேலெட்ல இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு மூலமா ரெஃபரல் லிங்க் மூலமா 5 பேரை உருவாக்குறது மூலமா நமக்கு $62 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு லயபிலிட்டி ஃப்ரீ. இதுக்கு மேல வரக்கூடிய ஒரு டாலரும் நமக்கு ப்ராஃபிட் தான். இந்த ப்ராசஸ் அன்லிமிட்டடா உருவாகுது. அந்த அன்லிமிட்டட் ப்ராசஸ் என்பது செகண்ட் லெவல்ல 25 நீங்க எப்படி 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களோ அதே போல அடுத்த 10 நாட்கள்ல ஒரு நபரும் ஏல இருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 நபர்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ப்ராசஸ் உருவாச்சோ அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கடமை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு. அப்படி பண்ணும்போது அடுத்த 10 நாட்கள்ல நீங்க எப்படி 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களோ அதே போல 5 பேருக்கு வாய்ப்பை கொடுக்கறது மூலமா இம்மீடியட்டா அடுத்த லெவல் 25 மெம்பர்ஸ் உருவாவாங்க. அந்த 25 மெம்பர்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல புதிதாக, ஆனாலும் உங்களுக்கும் இந்த 2வது லெவல்ல இருந்து 25% கிடைக்கும் 25 பொசிஷன்ஸ் வழியாக. அப்போ அங்க ஒரு எல்லோ கலர்ல காட்டப்பட்டிருக்க ஏக்கு கீழே இருக்கக்கூடிய 5 பொசிஷன், சிக்கு கீழே இருக்கக்கூடிய 5 பொசிஷன், PIF வேலட் அது ஒரு கம்யூனிட்டி ரெசிப்ரோக்கல் ரிசீவிங் டொனேஷன். அதை பத்தின விளக்கத்தை இனி அடுத்த பேஜ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ரியல் டைம் வரக்கூடிய அந்த ஃபண்ட் நம்மளுடைய பிரைவேட் வேலட்டுக்குள்ள வரக்கூடியதாக இங்க டினோட் பண்ணிருக்க விஷயம் என்னன்னா எங்கெல்லாம் சிவப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரிசீவிங் டொனேஷன் பிரைவேட் வேலட் ஆகிய உங்களுடைய வேலட்டுக்குள்ள நேரடியா வந்து சேர்ந்துருதுங்க. சோ 2வது லெவல்ல இருந்து ஒரு ஐடியில இருந்தும் $12 என்பது ரிசீவிங் டொனேஷனா வந்து சேரும். 25 பொசிஷன். 3வது பொசிஷன் பாக்குறீங்களா? இங்கதான் ரியல் மேஜிக் உருவாகுது. சோ இங்க 125 பொசிஷன்ஸ் இருக்கு. முதல் 10 பொசிஷன்ஸ்
முதல் 10 பொசிஷன்ஸ் எப்படி நீங்க $250 உருவாக்குறீங்க அப்படிங்கிற ப்ராசஸ உருவாக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு பொசிஷன்ஸ்ல இருந்தும் 50% அப்படிங்கிற வகையில $25 ஷேரிங் டொனேஷனாக வரும். முதல் 10 பொசிஷன்ஸ்ல 25 இன்டு 10 பொசிஷன் $250 எப்ப அப்கிரேட் வாலெட்ல ட்ரிகர் ஆகுதோ, இந்த ஸ்பேஸ் லூப் அல்காரிதம் உங்கள ஸ்பேஸ் 2ல ஆக்டிவா மாத்திருது. நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்டார்டர் டொனேஷனை இந்த சிஸ்டமே உருவாக்கி உங்களுடைய அப்கிரேட் ப்ராசஸ அடுத்த ஸ்பேஸ்ல 5 மடங்கு அதிகமான ரிசீவிங்கை பெறுவதற்கு தகுதியான நபராக மாத்திருது அந்த வேலெட்டை. அதே ப்ராசஸ்ல அடுத்து இருக்கக்கூடிய 30 பொசிஷன் நம்பர் 11ல இருந்து 20, 31ல இருந்து 40, 51ல இருந்து 60 இந்த 30 பொசிஷன்ல வரக்கூடிய ஃபண்ட் உங்களுக்கு ரீஎன்ட்ரி வேலெட்ல வந்து சேரும். அந்த ரீஎன்ட்ரி வேலெட்ல $750 ரிசீவ் ஆகும். இந்த 750 டிவைட் பை 50 போட்டீங்கன்னா 15 ஐடிக்கான ஃபண்ட். அந்த 15 ஐடியும் புதுசாக உருவாகும். எங்க உருவாகும்? உங்களுடைய ஸ்டார்டர் டொனேஷனை போல இந்த $50 ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா 15 ஐடியாக ரீஎன்ட்ரி ஐடியாக உங்களுக்கு மாறும். அப்ப இந்த ஒரு ஐடிக்கும் உங்களுக்கு ரிசீவிங் டொனேஷன் உருவாகி இதே 5, 25, 125ங்கிற பயணம் அந்த ஒரு ஐடிக்கும் உருவாகும் போது அன்லிமிட்டெட் ரிசீவிங் டொனேஷனை பெறக்கூடிய தகுதி ஸ்பேஸ் ஒன்லயே உருவாகுது. அதை காட்டிலும் அடுத்ததா இருக்கக்கூடிய அந்த 125ல மீதி 85 பொசிஷன் வழியா $2125 USDT உங்களுக்கு நேரடியாக பிரைவேட் வேலெட்லயே வந்து சேரும். இந்த பிக்சர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேஸ் 1 மட்டும் இல்லைங்க, ஸ்பேஸ் 5 வரைக்கும் இதே ஃபார்மேட்ல தான் இந்த சிஸ்டம் இயங்குது. சோ இந்த இயக்கம் இந்த ப்ராசஸ்ல 155 பொசிஷன்ஸ் வழியா வரக்கூடிய அந்த 3450 மேட்ரிக்ஸ் டொனேஷனை 4 வேலெட்ல நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அந்த 4 வேலெட்டுங்கிறது ஒன்னு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பிரைவேட் பர்சனல் வேலெட், அது நேரடியா நம்ம வேலெட்டுக்குள்ளேயே நம்மளுடைய போனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேலெட்ல வந்து சேர்ந்துருது. 2325 USDT ஒரு சைக்கிள்ல கம்ப்ளீட் ஆகுது. 5, 25, 125. இப்போ ஒரு கொஸ்டின் வரும், சார் என்னால 5 கொண்டு வந்துட முடியும், என்னுடைய நண்பருக்கு அது சாத்தியம் இல்ல. இங்க இந்த 5, 25, 125 கட்டமைக்க வேண்டிய வேலை என்பது ஒரு நபரை சார்ந்தது கிடையாது. இது ஒரு கூட்டு முயற்சி, குழுவாக சேர்ந்து கட்டமைக்கக்கூடிய இந்த விஷயம் 5 வகையில இந்த 5, 25, 125ங்கிற சிஸ்டம் இந்த ப்ராசஸ் என்பது கட்டமைக்கப்படும். 5 வகை இருக்கு. ஒன்னு உங்க ரெஃபரல் லிங்க் வழியா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்க ஜீனியாலஜியை ஃபில் பண்ணும். ரெண்டாவது, உங்களை போலவே உங்க அப்ளைன் சிறப்பாக செயல்படுறாரு, 5 பேருக்கு மேல 6வது ஒரு நபரை கொண்டு வராருன்னா ஸ்பில் ஓவர் அடிப்படையில உங்களுடைய ஜீனியாலஜியில அது வந்து உங்களுக்கு கீழே ஃபில் ஆகி உங்க ஜீனியாலஜியை கம்ப்ளீட் பண்ணும். மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த ரீஎன்ட்ரி 15 ஐடி ஜெனரேட் ஆகுது இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்க அப்ளைனுக்கும் உங்க டவுன்லைனுக்கும் உங்க அப்ளைனுக்கும் இது உருவாகும். இப்படி உருவாகிறது மூலமா அந்த ஜீனியாலஜி ஃபில்லிங்ல இந்த ரீஎன்ட்ரி ஐடிஸும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும். அது போக PIF வேலெட் வழியா ஃப்ரீயா உருவாகக்கூடிய ஐடிஸ், அந்த ஐடியில வரக்கூடிய ரீஎன்ட்ரி, அந்த ஐடியில வரக்கூடிய அப்கிரேட் ப்ராசஸ், இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி இந்த ஜீனியாலஜியை ஃபில் பண்ணக்கூடியது 4வது மெத்தட். இதெல்லாம் போக 5வதா ஒரு மெத்தட் இருக்கு. அந்த 5வது மெத்தட் இந்த விஷயத்திலே ஒரு புதுமையான விஷயமாக இருக்கு. அந்த புதுமையான விஷயத்துக்கு பேரு பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அப்படியே அந்த ப்ராசஸ் வழியாகவும் ஒரு மேஜிக் நடக்குது. இந்த 5 வழிமுறை மூலமாகவும் இந்த 5, 25, 125ங்கிறது கட்டமைக்கப்படும். தேவை என்பது என்னன்னா, இந்த சிஸ்டம் பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய முக்கியமான செயல் லேர்னிங்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப இன்னைக்கு நீங்க இத பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு 155 பொசிஷன்ல 50 பொசிஷன்ல பிரைவேட் வேலெட்ல போக மீதி இருக்கக்கூடிய அந்த 50 பொசிஷனை தான் 10 பொசிஷன் அப்கிரேட் வேலெட்டுக்கும் 30 பொசிஷன் ரீஎன்ட்ரி வேலெட்டுக்கும் 2வது லெவல்ல 10 பொசிஷன் PI வேலெட்டுக்கும் வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது மூலமா தான் இந்த மேஜிக் என்பது நடக்குது. ஒவ்வொரு ஐடியும் 15ஆ மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்பேஸ் 1ல. அது ஒன்னொன்னும் அப்கிரேட் ஆகி ஸ்பேஸ் 2 நோக்கி டிராவல் பண்ணும்போது ஸ்பேஸ் 2ல 5, 25, 125ங்கிற கட்டமைக்கக்கூடிய வேலை நம்மளுடையதா இல்ல. இந்த ஸ்பேஸ் லூப் அத்தனையும் பார்த்துக்குது. டீம் பில்டராவும் செயல்படுது. அதே நேரத்துல நம்மள கைட் பண்ணக்கூடிய ஒரு கைடராகவும் செக்யூரிட்டியாகவும் செயல்படுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹைஃபை ஸ்பேஸ் லூப் நமக்கு 5 மடங்கு அதிகமான ரிசீவிங் டொனேஷனை ஸ்பேஸ் 2ல கொடுக்குதுங்க. ஏன்னா கொடுக்கப்படக்கூடிய தொகை என்பது 5 மடங்கு அதிகம். அப்போ ஸ்பேஸ் 2ல ஒரு $250 ஸ்டார்டர் டொனேஷன் ஐடி ஒரு டிராவல் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் போது 17,250 USDT கிடைச்சிருக்கும். அது 4 வேலெட் வழியா கிடைச்சிருக்கும்.
உங்களுடைய பிரைவேட் வேலெட்ல மட்டுமே $11,625 USDT கிடைச்சிருக்கும். இதனுடைய இன்றைய மதிப்பு என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். நாம கொடுத்திருக்கிறது வெறும் $4,700. வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை $50 USDT-யாக நன்கொடையாக கொடுத்த விஷயம் தான் இவ்வளவு பெரிய மேஜிக்கை உருவாக்குது. இது ஸ்பேஸ் 2. ஸ்பேஸ் 3 இதை காட்டிலும் 5 மடங்கு அதிகம். ஸ்பேஸ் 4 அதை காட்டிலும் 5 மடங்கு அதிகம். ஸ்பேஸ் 5 அதை காட்டிலும் 5 மடங்கு அதிகம். இந்த பிளாட்ஃபார்மை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஸ்பேஸ் 1ல $3,450 ஒரு ஐடி கிரியேட் பண்ணுது. அதுல 15 15 15 15 மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலயும் தடையே இல்லாம ஒரு அன்லிமிட்டெட் ப்ராசஸா அது உருவாயிட்டே இருக்கு. ஸ்பேஸ் 1ல மட்டும்தான் நாம மக்களை இணைக்கக்கூடிய கடமை இருக்கு. ஸ்பேஸ் 2ல இருந்து ஸ்பேஸ் 5 வரைக்கும் இந்த ஃபார்வர்டு பயணம் தொடர்ந்து இந்த ஸ்பேஸ் லூப் மூலமாக கட்டமைக்கப்படுது. அதன் மூலமா ஸ்பேஸ் 2ல $17,250 அங்கிருந்து ஒரு பேக்வேர்ட் சிமெட்ரிக்கல் ப்ராசஸ் வழியா ஸ்பேஸ் 1ல 25 ஐடிய கொண்டு வந்து சேர்க்குது ஸ்பேஸ் 2. ஸ்பேஸ் 3 பாத்தீங்கன்னா மொத்தமா $86,250 உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு ஐடி வழியாகவும். அதன் மூலமாக உருவாகிற 125 ரீஎன்ட்ரிய ஸ்பேஸ் 1ல கொண்டு வந்து கொட்டுது ஸ்பேஸ் 3ல இருந்து. ஸ்பேஸ் 4ல அதே மாதிரி 4,31,250 USDT உருவாகும். அதே பயணத்துல 625 என்ட்ரி ஸ்பேஸ் 1க்கு வருது. இது மிகப்பெரிய ஒரு பெருமழை வருமாக எல்லாருக்குமே மாறுது. ஸ்பேஸ் 5ல 21,56,250 USDT, இங்க 3,125 ஸ்பேஸ் 1 ரீஎன்ட்ரி ஐடி ஸ்பேஸ் 5ல இருந்து மழையா கொட்டும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இப்ப நாம ஸ்பேஸ் 1ல இருந்து ஸ்பேஸ் 2 டிராவல்ல இருக்கோம். இந்த பயணம் ஸ்பேஸ் 5ல இருக்கும்போது கொஞ்சம் அசம்ஷன் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஐடி ஒரு கம்ப்ளீஷன் ஒரு சைக்கிள கம்ப்ளீட் பண்ணிருக்கா? எஸ், எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. $3,450 நான் ரிசீவ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராசஸ் ஸ்பேஸ் 2ல முடிஞ்சிச்சுன்னா 17,250 உருவாகும். இதே மாதிரி ஸ்பேஸ் 5 டிராவல் வரைக்கும் நடக்கும்போது இது ஒரு மாயாஜலமா மாறும். 3,125 ஐடி ஸ்பேஸ் 5ல இருந்து ஸ்பேஸ் 1 நோக்கி கொட்டும் போது 3,125 டிவைட் பை 155ன்னு போடுங்க. 20 ஐடிய ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்க இருக்கு. இது நடக்கும்போது ஒருத்தர் உள்ள நுழையும் போதே எங்கிருந்து ஐடி உள்ள பிளேஸ் ஆகுது அப்படின்ற ஒரு மேஜிக் அவரால புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா இது ஆரம்ப கட்ட பயணம். இங்க உழைப்பாளிகளுக்கான ஒரு பயணம். உழைப்பாளிகள் என்பது யாரு அப்படின்னா அழைப்பு கொடுக்கிறவங்க தான் இங்க உழைப்பாளிகள். அழைப்பு என்பது இந்த ஜூம் லிங்க மற்ற நண்பர்களுக்கு அனுப்பி சரியான நேரத்துல அவங்களை இணைச்சு அவங்களுக்கு இந்த சிஸ்டம் புரிய வைக்கிற செயல் தான். இதை செஞ்சா ஒரு $50 உடைய ஒரு பயணம் அந்த ஸ்டார்டர் ஐடி ஒரு டிராவல் முடிக்குது அப்படின்னா ஸ்பேஸ் 1 டு ஸ்பேஸ் 5 கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 30 லட்சம் USDT உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஏறத்தாழ 28ல இருந்து 30 கோடி ரூபாய் வேல்யூ. இது நடக்குமா? சாத்தியமா? சாத்தியம்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி காரை பறக்க வைக்குது. இது செயல்படுத்த முடியாதா? கண்டிப்பாக சாத்தியம். நடந்துகிட்டு இருக்கு. ரிசீவ் பண்ணக்கூடிய மக்கள் ஏராளமா இங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஷேரிங்ஸ நாம கேட்க போறோம். ஸ்பேஸ் லூப் என்ன என்ஷூர் பண்ணுது தெரியுங்களா? சத்தியமாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ட் அல்காரிதம் சிஸ்டம் என்ஷூர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம், இங்க நீங்க ஒரு நபராக இணைஞ்சிட்டீங்க, உங்க வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஆக்டிவ் டோனரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவிங் டொனேஷன் உறுதியாக கிடைக்கும் என்பதை இந்த சிஸ்டம் சொல்லுது. சோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரெண்டுமே இங்க கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மூலமா உங்களுடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். சோ எந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கும் ஒரு சின்ன விதை தான் காரணமா இருக்கும். ஒரு சின்ன செயல் தான் அதனுடைய ஆணி வேறாக இருக்கும். அது மாதிரி இங்க ஆணி வேறாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா யூ பில்ட் 5, ஐ பில்ட் 5 இதுதான் தாரக மந்திரம். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீனிங் பண்ணி வாய்ப்பை கொடுக்கணும். எப்படி ஸ்கிரீனிங் பண்ணணும்? சார், வெறும் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலையை வாங்கக்கூடிய ஒரு நபர் 3 கட்ட இன்டர்வியூவை அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் 3 மாசம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணாதான் சொல்லப்பட்ட அந்த வருமானம், அந்த ஊதியம் வந்து அவருக்கு கிடைக்குது. சோ அந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு அத்தனை ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இருக்கும்போது இங்க லட்சோப லட்சம் விஷயங்களை கொண்டு வந்து USDT மலையாக கொடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு ஏன் ஸ்கிரீனிங் பண்ணி வாய்ப்பு கொடுக்க கூடாது? சரியான நபர்களுக்கு தேர்ந்தெடுத்து வாய்ப்பு கொடுக்க கூடாது? கண்டிப்பாக நம்ம அப்படி செய்யும் போதுதான் இந்த டுகெதர்னஸ் நம்ம பில்ட் பண்ணக்கூடிய இந்த டீம் வெரி பர்ஃபெக்டா பில்ட் ஆகும். அதன் மூலமா இந்த கம்யூனிட்டியை நம்ம மாத்தி அமைக்க முடியும். ஏன்னா இந்த சக்தி இந்த பிளாட்ஃபார்முக்கு இருக்கு 2 வகையில. ஒண்ணு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய USDT கிரிப்டோ. இந்த கிரிப்டோவோட லிவரேஜ் உலகத்தையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு இன்னைக்கு
வேல்யூல பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. 2008-9 காலத்துல வந்த அந்த கிரிப்டோ வெறும் 28 பைசா, இன்னைக்கு 1 கோடி ரூபாய். சோ இவ்வளவு பெரிய லிவரேஜ் ஏற்படும் அப்படின்னா ஏன் இதை நாம வந்து சரியா பயன்படுத்தக்கூடாது? இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சக்தி, நெட்வொர்க் பவர் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது ரெண்டும் நம்மளுக்கு சேர்ந்து செயல்படும் போது 10 வருட கனவு உழைப்பு, கனவு வாழ்க்கைய நீங்க ஒரே வருடத்துல அடையக்கூடிய வாய்ப்பை பெறுறீங்க. இதை இன்னும் ஸ்மார்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா உங்களை அழைச்ச நண்பரை சாம் ப்ராஜெக்ட்னா என்னன்னு கேளுங்க. வேற ஒண்ணும் இல்ல. யூ அப்படிங்கிறது நீங்க, U1, U2, U3, U4, U5 இருக்கக்கூடிய முதல் 5 உங்களுடைய பொசிஷனாக நீங்க எடுத்து செயல்படும் போது ஒரே வேலை உங்களுக்கு மல்டிபிள் ரிசீவிங் வந்து சேரும். சோ இத பத்தின ஒரு தனி ஜூம் மீட்டிங்கே இருக்கு. சோ உங்களுக்கு என்ன கடமை உருவாகும் அப்படின்னா, ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் உங்க வேற எங்கேயும் தேட வேண்டாம், உங்க போனுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு இந்த ஹைஃபை ஸ்பேஸ் இன்வைட் லிங்க் அனுப்பி அவங்களை நீங்க இந்த சிஸ்டமோட இணைச்சு அவங்களுக்கு இந்த சிஸ்டமை புரிய வைக்கக்கூடிய முயற்சி. இது மட்டுமல்ல, 300 நாள் பயணம் ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்சது 6ஆம் தேதி ஜனவரி மாசம் 2025 இருந்து இன்னைக்கு 50வது நாள் வேலை நாள். இந்த 50 நாள் தொடர்ந்து ஜூம்ல மல்டிபிள் ஜூம் செஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு. மல்டிபிள் குளோபல் சப்போர்ட் டீம் சார்ந்த நபர்கள் இங்க மல்டிபிள் லாங்குவேஜ்ல பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம். கிரிப்டோ கம்யூனிட்டியா இருக்கலாம், பிசினஸ் பீப்புளா இருக்கலாம், ஒர்க்கிங் பீப்புளா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களை எல்லாருக்குமே இந்த சிஸ்டம் ஒரே மாதிரி செயல்படுறது மூலமா நாம இந்த உலகத்தை மாத்தி அமைக்க முடியும். இந்த எல்லைகள் தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை மல்டிபிள் லாங்குவேஜ்ல இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்க வைக்க முடியும். அது மூலமா ஆக்டிவ் டோனரா ஒரே ஒரு முறை பர்மனன்ட் பொசிஷன் எடுக்கக்கூடிய $50 கொடுக்கக்கூடிய கொடையாளிக்கு இந்த ப்ராசஸ் மல்டிபிள் ரீஎன்ட்ரி, அப்கிரேட், பெய்ட் ஃபார்வர்ட், இது மாதிரி ஒரு மல்டிபிள் ப்ராசஸ் வழியா அவங்கள மாத்தி அமைக்கிறது மல்டிபிள் டைம் ஆஃப் ரிசீவிங் டொனேஷன் மூலமாக. இங்க 5 சிம்பிள் ஸ்டெப் தான். பிரைவேட் வேலெட்டை கிளியரா கிரியேட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 300 வகையான வேலெட் சர்வீஸ் இருக்கு. எது வேணா பயன்படுத்தலாம். வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை $50 USDT பாலிகன் நம்ம கொடையா கொடுக்கிறோம். ஆக்டிவா இருக்கிறோம். இந்த ஆக்டிவ் லிங்கை பயன்படுத்தி மக்களை இந்த ப்ராசஸ்ல கொண்டு வந்து இணைக்கிறோம். அவங்களோட சேர்ந்து செயல்படுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறது மூலமா இந்த பிளாட்ஃபார்மை பெரிய அளவுல எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ்ல இன்னும் தெளிவா உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா hifaispace.com வெப்சைட்டுக்கு போங்க. அங்க FAQன்னு ஒரு செஷன் இருக்கு, frequently asked question. அங்க இருக்கக்கூடிய கேள்வியும் பதிலும் உங்களுக்கான தகவலை சொல்லும். அது மட்டுமல்ல, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான 2 PPT உள்ளேயே இருக்கு. அந்த ஐடிக்குள்ளேயே 21 பேஜ் அண்ட் 51 பேஜ் எல்லா தகவல்களும் அதுக்குள்ள இருக்கு. இது மூலமா என்ன சார் நடக்கும்? இந்த பிளாட்ஃபார்மை கரெக்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களை எந்த விதமான வேறுபாடும் இல்லாம இணைக்க முடியும். நம்ம எல்லாருமே அண்டர் ஒன் ரூஃப் அடிப்படையில இந்த சிஸ்டமை சரியா பயன்படுத்துறது மூலமா நம்ம பினான்சியல் பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம பார்த்திருக்கோம். இந்த சொல்யூஷன் உங்களுக்கும் தேவையா? இன்னைக்குதான் நீங்க இங்க இந்த சிஸ்டம்க்கு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த சிஸ்டம் உங்களுக்கும் வேலை செய்யும். இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னுடைய அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, எஸ். இப்போ இந்த சிஸ்டம் நேரடியாக என்னுடைய வேலெட் கனெக்ட் பண்றேன். இந்த வேலெட்ல கனெக்ட் வேலெட்டுங்கிறத டச் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய வேலெட்டை சேஃபால் வேலெட்டை ஸ்கேன் பண்ணி நான் கனெக்ட் பண்ண முடியும். சேஃபால் டச் பண்றேன். அங்க ஒரு QR கோடு உருவாகுது. அந்த இடத்துல என்னுடைய பையனுடைய ஐடி. ஓகே, நான் ஸ்கேன் பண்றேன். பண்ணியாச்சு. அக்ரி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. அப்ரூவல் கொடுத்தாச்சு. இப்போ என்னுடைய பேரோ, ஊரோ, என்னுடைய இமெயில் ஐடியோ, மொபைல் நம்பரோ எதுவுமே தேவையில்லை. இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் என்ன ரெகக்னைஸ் பண்ணுது இந்த வேலெட்டோட அட்ரஸ் வழியா. அப்படி அட்ரஸ் வழியா ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இங்க 20% இன்வைட் டொனேஷனாகவும் 80% மேட்ரிக்ஸ் டொனேஷனாகவும் வெறும் $50 கொடுத்த இந்த ஐடியோடைய பயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 1900 USDT ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. 1800 USDT ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்டிவ் டோனரா இருந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. வெறும் 10 பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் இந்த ஐடி வழியா. ஆனா இங்க 130 வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே மல்டிபிளா ரீஎன்ட்ரி ப்ராசஸ் உருவாகும். இங்க 5, 25, 125ங்கிற பயணத்துல ஒவ்வொரு பேமெண்ட்டும் உங்களுக்கு எவ்வளவு வருதுங்கிறத இங்க சொல்லுது. ஸோ 1375 USDT இங்க கிடைச்சிருக்கு. நம்ம பார்த்த இந்த விஷயம்
இங்க இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் வழியா அமையுது. இங்க பர்சனல் எஸ்க்ரூ வேலட் வழியாக 50 பொசிஷன் வழியாக வரக்கூடிய அந்த தொகை பிஐஎஃப் வேலட்டுக்கும் அப்கிரேட் வேலட்டுக்கும் ரீஎன்ட்ரி வேலட்டுக்கும் வந்து சேரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை உங்களுடைய பர்சனல் பிரைவேட் வேலட்ல காட்டக்கூடிய தொகை உங்களுடைய வேலட்ல வந்து சேரும். ஸோ இப்படி இந்த இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மூலதனம் நமக்கு கிடைச்சிருக்கிற பிரம்மாஸ்திரம் என்னன்னா இந்த ரெஃபரல் லிங்க் தான். இதை பயன்படுத்தி இன்டர்நெட் வழியா நீங்க எத்தனை நபர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்களோ இந்த ஜூம் செஷனை பயன்படுத்தி நீங்க அதை செய்யுங்க. உங்களை அழைச்ச நண்பருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான வாய்ப்பாக உருவாக்கட்டும் என்று வாழ்த்தி எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தில் சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் செந்தில் சார். தேங்க்யூ கண்ணன் சார். மிகவும் சிறப்பான ஒரு திட்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் கண்ணன் சார். ஹாப்பி ஈவினிங் மை டியர் கிரேட் லீடர்ஸ். என்னோட பேர் செந்தில்குமார். நான் பல்லடம் பகுதியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கிறேன். எனக்கு இந்த ஹைஃபை ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த அதி அற்புதமான பொக்கிஷமான வாய்ப்பு திரு சரவணன் சார் சென்னை அவர்கள் மூலமா எனக்கு கிடைச்சது. அதே போல நான் ஜாயின் பண்ண முதல் நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து என்னை செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய திரு அகம் அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். டியர் லீடர்ஸ், இப்போ நான் இன்னையோட 39 நாட்கள் ஆச்சுங்க இந்த ஹைஃபை ஸ்பேஸ் பயணத்துல என்னை இணைச்சுக்கிட்டு இன்றுடன் 39 நாட்கள் முடிவு பெறுது. இந்த 39 நாட்கள்ல ஒரு 1500க்கும் அதிகமான யூஎஸ் டாலர்களை யூஎஸ்டிடிய எனக்கு பெற்றுத்தந்தது இந்த ஹைஃபை ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த நம்மளுடைய சிஸ்டம். சோ இது நம்ம முதல்லயே சேர்ந்திருக்கணும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சேர்ந்திருக்கணும், அப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும். இப்ப புதுசா வந்தவங்கனால சம்பாதிக்க முடியாது, ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் காட்டுறது இல்ல. கண்ணன் சார் சொன்ன மாதிரி இது அந்த ஹைஃபை ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த மூலக்கார யாருக்கும் பாகுபாடு பார்க்க மாட்டான். அவர் கண்ணன் சாரு, இவரு அண்ணாதுரை சாரு, இவரு செந்திலு அப்படின்லாம் அந்த பேரே அவருக்கு தெரியாது. அந்த ஹைஃபை ஸ்பேஸ்க்கு அந்த பேர்களே தெரியாது. ஒன்லி வேலட் சிஸ்டம். இன்புட் என்ன கொடுத்தீங்களோ என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த அவுட்புட்டை அந்த சிஸ்டம் கொடுத்தே தீரும். சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிட்ற உணவை குளுக்கோஸா மாத்தி கொடுக்கும். அப்போ அது சிஸ்டம். அந்த சிஸ்டம் போலதான் நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க இன்புட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த அவுட்புட்டை நிச்சயமா கொடுத்தே தீரும். உங்களை இன்னைக்கு அழைச்ச நண்பர்கள் கிட்ட அந்த இன்வைட் லிங்கை வாங்கிட்டு இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. இந்த ஹைஃபை ஸ்பேஸ் உங்கள் அத்துணை பேருடைய வாழ்க்கையிலையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பொக்கிஷமான வாழ்க்கையும் கொடுக்க இந்த பிரபஞ்ச சக்தியின் பேராற்றல் என்றும் உங்களுக்கு துணை நிற்கும் சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷ் யூ ஆல் சக்சஸ் மை டியர் கிரேட் லீடர்ஸ். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் யூனிவர்ஸ். நன்றி செந்தில் சார். வெங்கட் சார் நீங்க ஷேர் பண்ணுங்களா? ஓகே சார். கண்ணன் சார் வாய்ஸ் கேக்குதா சார்? கிளியரா இருக்கு சார், பேசுங்க. ஓகே கண்ணன் சார், எக்ஸலன்ட் மீட்டிங் சார். அருமையான மீட்டிங், பரவாயில்ல, சூப்பர் சார். என் பேர் வெங்கட், சென்னை ஐப்பன் நகர் பேசுகிறேன். வாய்ப்பு விஜய் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எக்ஸலண்ட். நம்பிக்கை ஒன்னேன்னு சொல்கிறேன், புதுசாக வந்து இந்த ஐஃபைங்கிறது இது புரிஞ்சவங்களுக்கு புதையல், புரியாத புதிராக தான் இருக்கும். ஒன்னே ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன். பணத்தை தேடி நம்ம ஓடணும்னா நம்மளோட ஸ்பீடாக ஓடுமா? பணத்தை கற்றுற ஃபார்முலாவையும் கற்றுக்குறாங்க. 3 மாதம் ஃபார்முலா கற்றுக்கிட்டேன். ஒரு $1500 சம்பாதிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பணத்தை ஓட வேண்டியது அவசியமே கிடையாது. தேங்க்யூ சார். நன்றி வெங்கட் சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. அடுத்ததா வந்து இன்ட்ரெஸ்டிங் பாஸ்கரன் சார். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார், பேசலாம். தேங்க்யூ சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயற்கை பிரபஞ்ச மகாசக்திக்கும் திரு அகம் அகாடமி அண்ணாதுரை சென்னையை சார்ந்த அண்ணாதுரை சாருக்கும் மற்றும் டாக்டர் மதியழகன் இந்தியாவுக்கு கொடுத்த டாக்டர் மதியழகன் சாருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த சிஸ்டம் வந்து ஒரு அற்புதமான சிஸ்டம். இதை எப்படி சிஸ்டமாக ஒர்க் பண்ணணுங்கிறத நான் ரொம்ப லேட்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஆனால் வந்து இப்போ தான் கொஞ்சம் சிஸ்டத்தை மாற்றி ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டு, டிஜிட்டல் வேலை, இது டிஜிட்டல் ஆன்லைன் ஜாப் ப்ராஜெக்ட் இது. ஸோ இன்னைக்கு நான் அந்த கரெக்டாக செஞ்ச ஒரு திருப்தி இருக்குது. மதுரையிலேருந்து நான் இன்வைட் பண்ண ஒரு நபரும், சென்னையிலேருந்து நான் இன்வைட் பண்ண ஒரு நபரும் இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ எவ்ரிடே மினிமம்
ஒரு 3 நபரை வந்து ஜூம்ல இன்வைட் பண்ணி உட்கார வச்சாலே நிறைய ரிசல்ட் கிடைக்கும்னு தினசரி சொல்லிட்டு தான் இருக்கீங்க. பட் அதை சரியா ஃபாலோ பண்ணாம இப்பதான் என்னுடைய சிஸ்டத்தை மாத்திருக்கேன். ஒரு தலைவர் சொன்னார்ல, இந்த நாட்டுல வந்து சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் மாத்தினா எல்லாமே சரியாயிருங்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய சிஸ்டத்தை சரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிஸ்டம் படி நீங்களும் எல்லாரும் அந்த இந்த சப்போர்ட், குளோபல் சப்போர்ட். ஸோ இப்போ பாருங்க, நம்ம கண்ணன் சார் வந்து ரொம்ப அருமையா சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பேசுற ஒவ்வொரு நபருமே சரி, 8:30 ப்ரோக்ராம்ல வர்றவங்க ஒவ்வொருத்தரும் சும்மா சூப்பரா எஜுகேட் பண்றாங்க. ஸோ நம்ம பேசினா கூட அப்படி அவ்வளவு தெளிவா சொல்ல மாட்டோம். அவங்க பேசுறத கேட்க வச்சாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஜூம் ஈவெண்ட் வந்து இங்க நிறைய மல்டிபிள் லாங்குவேஜஸ் மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகலாம். ஸோ வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இதை நான் வந்து ஒரு சமுதாய பொறுப்புணர்ச்சியோட செய்கிறேன். வெங்கட் ரமணி சொன்ன மாதிரி, விதை வெங்கட் சொன்ன மாதிரி, பணத்தை துரத்தி நம்ம ஓடாம நம்ம செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பணம் நம்மளை துரத்தி ஓட போகுது. அந்த காலம் கிட்டக்க இருக்கு, நெருங்கிருச்சு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்வோம். நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றுவோம். முதல்ல நம்மளை நம்ம மாத்திக்குவோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம், நம்ம சமுதாயத்தை காப்பாற்றுவோம். த பாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்டுங்கிறது தான் இதோட டேக்லைன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் ஜாப். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஒரு ஷேரிங் பாஸ்கரன் சாரோடது. உண்மைதான், இந்த சிஸ்டமோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணி அவருடைய ப்ராசஸை மாத்தி அமைச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய வல்லுனர், பொருளாதார வல்லுனர் சொன்னபடி, கடினமாக உழைக்காதே, ஏழையாக வாழ்வாய், கவனமாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அப்ப என்னன்னா, இந்த சிஸ்டமோட தன்மையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஸ்மார்ட்னஸை நம்ம செயல்படுத்தணும். அதுக்கு ஜூம் மீட்டிங் தான் சரியான வழி. இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஜூம்ல எவ்வளவு பேரை நம்ம இணைக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ரிசல்ட் என்பது மல்டிபிளா வரும். ஜூம்ல வந்து ஒருத்தர் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அவர் தான் தகுதியான நபர். ஸோ அந்த நபர்களை கண்டுபிடிப்போம். அடுத்ததா அருணகிரி சார், வெல்கம் சார். வணக்கம் சார். அருணகிரியின் இனிய இரவு வணக்கம். ஜூம்ல அட்டன் பண்ணா விஷயம் தெரிஞ்சுக்கலாம், உண்மைதான். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நண்பர் வந்தாரு, ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டு அந்த ஸ்கிரீன் போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்து அவர் பேரை காணோம். திருப்பி உடனே நான் ஒரு ஃபோன் பண்ணேன். ஆனால் நெட்டு கட்டாகி போச்சுன்னா வெளியே வந்துட்டோம்னா, அதாவது உள்ள வந்துட்டு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டார். இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முழுசா வந்தா கேட்டா ஜெயிக்கலாம். அவங்க ஜெயிக்காம இருக்கிற காரணம் அதுதான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோயிலில் போய் உண்டியில பணம் போட்டா புண்ணியம் கிடைக்கும், வெளியே கோயிலுக்கு பிச்சைக்காரர் பணம் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். அவங்க பணத்தை கொடுத்து போட்டு திரும்பி பார்க்குறாங்க, புண்ணியத்துக்கு காணுமே, கூட வள்ளியே, பணம் போட்டால் புண்ணியம் வரும்னு சொன்னாங்க, வள்ளியே. அந்த மாதிரி பணம் போட்டு உடனே பணம் வருமா? அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை மாற்றணும். ஹைஃபை அப்படிங்கிறது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, ஒரு சலூன் கடையில் நம்மளுக்கு முன்னால் இருக்கிற கண்ணாடி, பின்னால் ஒரு கண்ணாடி இருக்கு. முன்னால் ஒரு கண்ணாடி தான் இருக்கு, அங்கே பின்னால் அப்படியே அங்கே ஒரு கண்ணாடி தான் இருக்கு. திரும்பி பார்த்தா 100 உருவம் தெரியும். அது மாதிரி $50 டொனேஷன் பண்ணா அளவில்லாத வருமானம் வருங்கிறது ஹைஃபையோட டெக்னிக்கல். 110வது நாள் $2400 மேல வருமானம் வந்திருக்கு. $50 நன்கொடையாக கொடுத்ததன் விளைவாக பிரபஞ்சத்துக்கும் வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அட்டகாசமான வின்னர் டீமோட செயல்பாடுகளுக்கு நன்றி. அருமையா செயல்பட்டு இருக்கிறீங்க. ஜூமையும் பயன்படுத்துறீங்க, ஆஃப்லைன்லயும் உங்களுடைய ப்ராசஸ் பார்க்க முடியுது. வாழ்த்துக்கள் அருணகிரி அண்ணா. ஓகே, ஸோ இப்போ வந்து 9:35, ஒரு 5 நிமிஷம் நம்ம அதிகமாகவே எடுத்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பொருளாதார மாற்றத்திற்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னா, கண்ணாடியில தான் பார்க்கணும். நம்ம மட்டும்தான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணமா அமைய முடியும். வேற யாரும் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்க முடியாது. முழு பொறுப்பும் நாம என்னைக்கு எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம வின்னரா மாறுறோம். அந்த வகையில டெய்லி இருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கை கையில எடுங்க, அதனுடைய சப்போர்ட்டை எடுங்க, அந்த சப்போர்ட்டை பயன்படுத்துங்க. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. உங்களுடைய டைரக்ட் ரெஃபரலா உங்க ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி இணையக்கூடிய ஒரே ஒரு நபர் ஒரு நாளைக்கு டார்கெட்டா வைங்க. அந்த நபர் ஸ்கிரீனிங் பண்ணி அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்ட தன்மை, இதுக்குள்ள வந்தா என்ன விஷயங்கள் நம்மளுடைய கடமை, இதெல்லாம் புரிஞ்சு வரக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக உங்களோட 300 நாள் பயணப்படுவார். எதுக்காக அந்த 300 நாள்ங்கிறது கண்டிப்பாக சொல்லப்பட்ட விஷயம். எப்படி ஒரு கருவுல உருவாகிற ஒரு குழந்தை ஒரு 300 நாள் பயணத்தை சந்திச்சு வெளியே இந்த பூலோகத்துக்கு வருதோ, அதே மாதிரி இந்த சிஸ்டம் இப்ப வந்து வெறும் 50 நாள் தான்.
வெறும் 50 நாள் தான். இந்த 50 நாள்ல பெரிய பெரிய மேஜிக் நடந்திருக்கு. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு கிட்டத்தட்ட 11,000 USDT ரிசீவிங் டொனேஷனா உருவாயிருக்கு நண்பர்களே. ஸோ இதே மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு உருவாயிருக்கு. நிறைய பேர் அதை வெளியே சொல்றதுக்கே முற்படல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க. கிடைச்சிருக்கிற வாய்ப்பை சரியான நேரத்துல பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இங்க டைம் ஸ்டாம்ப் இருக்கு. அருணகிரி அண்ணா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கீங்க. இல்ல இல்ல அது என்னன்னா, இந்த வின்னர் டீம்ல வந்து தங்கமணி மேடம், கணேஷ் சாரு, ஜேக்கப் சாரோட உழைப்பெல்லாம் அளவுக்கு மீறியே இருக்கு. ஒவ்வொரு வீடு வீடா போய் அந்த நான் கொடுத்த ப்ரௌச்சரை வச்சு போட்டோ எடுத்து டீமை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்க வேண்டிய நேரம் இது சார். நன்றி தங்கமணி மேடம், கணேஷ் சார், ஜேக்கப் சார், வின்னர் டீம் அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஸோ நன்றி என்ற ஒரே ஒரு ஒற்றை மந்திர சொல்லு தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். என்ன வேணும்னு நம்ம முதல்ல தெளிவாகணும். என்ன வேணும்னு நம்ம கேட்கிறோமோ கண்டிப்பா அது கிடைக்கும். இந்த சிஸ்டம் அது மாதிரி உருவாக்கப்பட்ட சிஸ்டம். இங்க யாருக்கும் எந்த விதமான லயபிலிட்டியும் கிடையாது. யாருக்கும் நம்ம பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம தன்னிச்சையா இந்த பிளாட்ஃபார்முக்கு ஓனரா செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால உழைப்புக்கேற்ற வருமானம் உடனடியாக வேலெட்டுக்குள்ள வந்து சேருது. ஸோ இறுதி வரை இயங்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை தாண்டி உங்களுடைய தலைமுறைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பாக மாறும் என்று சொல்லி, அண்ணாதுரை சார் நீங்க அவைலபிளா இருந்தா ஒரு 2 வார்த்தைகள் நீங்க பேசலாம். வாய்ப்பு இருந்தா பேசலாம் சார். Ask to unmute. தேங்க்யூ கண்ணன் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப தெள்ள தெளிவா பாமரனுக்கும் புரியுற மாதிரி அற்புதமா வாய்ப்பை கொடுத்தீங்க. அன்பு நண்பர்களே, என் பேர் அண்ணாதுரை, சென்னையில இருந்து. இந்த அற்புதமான வாய்ப்பை டிசம்பர் 19ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி சேர்ந்த சகோதரி மலர்கொடி மூலமா கிடைச்சது. நான் கூட கண்ணன் சார் போல ஒரு 50 USDT டொனேஷன் கொடுத்து முதல் என்ட்ரியில 5, 25, 125 ஆக 150 டொனேஷன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு 5,000 USDT டொனேஷன் ரிசீவ் பண்ணிருக்கிறேன். மற்ற 4 அக்கௌண்ட் எல்லாம் சேர்ந்து புட் டுகெதர் ஐ ரிசீவ்டு மோர் தென் 12,000 USDT. இந்த பயணத்துல நமக்கு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு. ஒன்லி 50 USDT தான். பைசா அதிகமா இருந்தா நீங்க $1,000 கட்டுங்க, $5,000 கட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு. ரெண்டாவது, இங்க வித்ரால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சார் சொன்னாங்க. இங்க வந்து மிடில் மேன் கிடையாது. 100% பியர் டு பியர்ல பர்சன் டு பர்சன் டைரக்டா ரியல் டைம்ல நமக்கு ரிசீவிங் கிடைச்சிடுது. அதுவும் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில ஸ்டேபிள் கரன்சி சொல்லக்கூடிய USDT கிடைக்கிறதுனால இங்க இருந்துகிட்டு நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருந்துகிட்டு இங்க ₹1 நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா அது $100 சம்பாதிச்சதுக்கு சமமான US மதிப்பான தொகை நமக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் சொன்ன ஒரு விஷயம், பேக்வேர்ட் சிம்மெட்ரிக்கல் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு $1,000 நம்ம டொனேஷனா ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அதுல 32% நமக்கு வந்த தொகையில இருந்து நமக்கு அதிகப்படியான தொகை கிடைக்கிறதுக்காகவும் ஹைபை ஸ்பேஸ்ல வந்த அத்தனை பேரும் வெற்றி அடைகிறதுக்காகவும் இந்த ஸ்பேஸ் லூப் செயல்படுது. ஆக மொத்தத்துல நம்முடைய உழைப்பு அப்படின்றது 1% தாங்க. 99% இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஸ் லூப் நமக்காக செய்து கொடுக்குறாங்க. ஒரு முறை செய்த வேலைக்கு ஒரு முறை வருமானம் வந்தா அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். ஒரு முறை செய்த வேலைக்கு மீண்டும் 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 வருமானம் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் பேசிவ் இன்கம். அந்த பேசிவ் இன்கம் இதுல இருக்கு. ஒரு முறை நீங்க ஒரு நபர் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரு எந்த ஸ்பேஸுக்கு முன்னேறினாலும், எந்த பேஸ்ல எத்தனை முறை அவரு ரீஎன்ட்ரி ஆனாலும் காலம் ஃபுல்லா உங்களுக்கு 20% இன்வெஸ்ட் டொனேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுடைய வெற்றிக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். கண்ணை மூடின்னு இறங்குங்க. வெல்கம் டு ஹைபை ஸ்பேஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணாதுரை சார்.
ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நாம பார்த்த இத்தனை நேரமும் நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பல மடங்கா நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய செயல் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் மூலமா உருவாகும். மீண்டும் நாளை காலை நமக்கான இந்த ஜூம் பயணம் 4:55க்கு ஆரம்பமாகும். 4:44 இருந்து இந்த சிஸ்டம் நமக்காக வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ தொடர்ந்து செயல்படுவோம், இறுதி வரை இயங்குவோம். யாருக்காக அப்படின்னா நமக்காகவும், நம்முடைய ஃபேமிலிக்காகவும், இந்த சமுதாயத்துக்காகவும். நன்றி, வணக்கம் சொல்லி விடைபெறுவது கண்ணன். ஸோ இரவு வணக்கம், வாழ்த்துக்கள்.